வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பார்க்கவே செம்ம அழகா இருக்கிற இந்த ஸ்வீட் வந்துட்டு சுகர் எல்லாம் ஆட் பண்ணாம நம்ம அதோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ்லேயே செய்ய போறோம். இது என்ன ஸ்வீட் அப்படின்னா இது வந்துட்டு டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஈஸியான ஹெல்தியான ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி இந்த சத பகுதி மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சீட்லெஸ்ஸாவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சீடை எடுத்து வச்சிருங்க. 2 டைப் ஆஃப் பேரிச்சம்பழம் கிடைக்கும்ல. இது வந்துட்டு இந்த கொஞ்சம் நல்லா சதப்பா இருக்கும் அந்த பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கிறேன். எந்த பேரிச்சம்பழம் வேணா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி விதை எடுத்த பேரிச்சம்பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு கோர்ஸான பேஸ்டா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். ஒரேடியா போட்டு அரைக்க கூடாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அரைக்கிறதுக்கு. அதனால பல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரமா போட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சம் கோர்ஸான ஒரு பேஸ்டா இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போறோம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். லேசா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ரொம்ப கலர் மாறக்கூடாது, லேசா வறுபடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வறுத்துக்க போறோம். வறுத்து வச்சுக்கலாம். பாருங்க வறுபட்டுருச்சு. ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆனா போதும். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு கசகசா. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இந்த நெய்ல நான் வந்துட்டு ஒரு 75 கிராம் அளவுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 75 கிராம் இருக்கும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சமா பாதாம் பருப்பு, கொஞ்சமா பிஸ்தா, கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 75ல இருந்து 100 கிராம்குள்ள இருக்கும். நீங்க எந்த நட்ஸ் வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். வால்நட்டு, அக்ரோட் எது வேணா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நெய்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமும். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி எல்லாம் வறுத்த அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பேரிச்சம்பழம், அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு இந்த நெய்யில நம்ம வந்துட்டு வதக்கிக்க போறோம். ஒரு 3 நிமிஷம் பக்கமா நீங்க வந்துட்டு வதக்கிக்கணும். இந்த நெய்யில வதங்க ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்க உள்ளார. இது மாதிரி இன்னும் 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் பக்கமா வதக்கிப்போம். நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த கசகசா, இதுல வந்துட்டு பாதியே இதுல சேர்த்திடுங்க. மீதி பாதியை நம்ம கார்னிஷ்காக வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நெய்ல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்திடலாம். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சமா ஆறட்டும், கொஞ்சம் வெதுன்னு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட இந்த பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கொஞ்சம் வார்மா இருக்குது, கை பொறுக்கிற சூட்ல இருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்க போறோம். இது நீங்க 2 விதமா செய்யலாம். லட்டு மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி. இல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டால் டைப்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு நம்ம கசகசால பாதி போட்டு மீதி வச்சிருக்கோம்ல, இப்போ இந்த கசகசால இதை வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த மாதிரி கசகசால ஈவனா ரோல் பண்ணிடுங்க. இப்போ அழகா இந்த மாதிரி கோட் ஆயிடுச்சு பாருங்க. எல்லா பக்கமும் ஈவனா இந்த மாதிரி கசகசா வச்சு கோட் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ரோல் பண்ணதை வச்சு நல்லா டைட்டா நம்ம ரோல் பண்ணிக்க போறோம். வந்துட்டு நல்லா டைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு செட் பண்ண போறோம். அப்பதான் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசர்ல இல்லை, கீழே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்க. இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும் இது நல்லா. இப்போ நம்ம இதை தேவையான சைஸ்ல நம்ம இதை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வெட்டிக்கலாம்.
பாருங்க நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் ஹெல்தியான இந்த டேட் ஸ்வீட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த சூப்பர் ஹெல்தியான ரொம்ப அழகான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.